அனைவருக்கும் வணக்கம். இது டிவிஷனல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்னும் சாஃப்ட்வேரினுடைய 4வது வீடியோ. இந்த வீடியோவில் நபர்களின் தகவல், தனிப்பட்ட நபர்களின் தகவல்கள், குடும்பங்களின் தகவல்களை எவ்வாறு உள்ளிடுவது என்பது தொடர்பாக சிறிய விளக்கம் ஒன்றை தரலாம் என்று இருக்கிறேன். அதற்கு நாம் இந்த மெயின் மெனுவில் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதை பார்க்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் ஜிஎன் டிவிஷன் டேட்டாஸ் முழுமையாக எட் பண்ணிவிட்டோம். அது முடிச்சிட்டோம். இதில் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதிலிருந்து தான் நபர்களின் தகவல்களை பதிவு செய்யணும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ட்ராப் டவுனுக்குரியதெல்லாம் செஞ்சிடுறோம். அதுக்கு பிறகு ஜிஎன் டிவிஷன் டேட்டாவை செய்கிறோம். அதுக்கு பிறகு பர்சனல் இன்ஃபர்மேஷன் செய்கிறோம். அதை செய்கிற நேரம் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு இதுதான் அந்த ஃபார்ம். இது தனிப்பட்ட அடிப்படை தகவல்கள் இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன். இதில் பர்சனல் ஐடின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த பர்சனல் ஐடி தான் மிக முக்கியமானது. இந்த இடத்த இருக்கிறது. இந்த கூட்டுக்குள்ளே நீங்கள் என்ன நம்பர் அடிக்கிறீங்களோ அந்த நம்பர் முக்கியமானது. இது இந்த டேட்டாபேஸ் முழுக்க இது வரும். இதில் என்ன நம்பர் அடிக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு இதில் ஒட்டோ ஜெனரேட் ஆகிற மாதிரி அந்த நம்பரையும் தருவேன். என்னென்னா அந்த நம்பர் திரும்ப வரக்கூடாது. அதால் இதில் அது ஷோ ஆகும். அந்த நம்பரை பார்த்து அதை நீங்கள் இதில் டைப் பண்ணி கொள்ளுங்கள். அதில் நான் இதில் வேணுமென்னா உங்களுக்கு ஒரு ஆள்ற தகவலை நான் எட் பண்ணி இன்றைக்கு காட்டுறேன். இதில் நான் இப்போ இந்த டிவிஷன் இதில் ஓட்டோவாக வரும். இப்போ நான் ஒரு நேம் ஒன்று அடிக்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம சரியா என்ற பேரே அடிச்சிட்டேன். இப்போ இதில் பேர் ஒரு எழுத்து டைப் பண்ண உடனே நீங்கள் பார்க்கலாம், இங்கே அந்த ஒட்டோ நம்பர் இங்கே உங்களுக்கு வருது. சரியா, இந்த நம்பரை தான் நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். இது நீங்கள் அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா சரி, அது காப்பி ஆகாது. அதை டைப் பண்ணுங்கள். அப்போ சரியா, இதான் இனி இந்த நபர் இலக்கம் இதான். சரியா, இந்த நம்பர் தான் நம்ம எல்லா இடத்துலையும் பாவிக்க போகிறோம் இவருக்கு. சரியா, ரைட். அடுத்து இவர் யார்? ஹவுஸ் ஹெட்னு போடுங்க. போடலாம் ஹவுஸ் நம்பர். இது சரியா, நீங்கள் ஹவுஸ் நம்பரை அடிச்சுக்கொள்ளுங்க. நான் ஒரு 500 போடுறேங்க. அட்ரஸ் உங்களுக்கு நான் ஏற்கனவே ரோட் அந்த இதில் எட் பண்ணியிருக்கிறதால இதில் உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் வரும். அப்போ இதில் எந்த அட்ரஸ்ன்னு சொல்லி நீங்கள் ஒரு அட்ரஸை இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா, இதில் திருவந்தியம்படி சேனக்குடி பொண்டியன்னு இருக்குது, அதான் அட்ரஸ். இதில் ஃப்ளட்டில் அவர் இருந்தால் நீங்கள் ஃப்ளட்டுக்கு டிக் பண்ணுங்கள். சரி, அப்படி இல்லைண்டா அதை டிக் தேவையில்லை. ஃப்ளட் நேம் நாங்கள் அங்கே ஒன்றும் கொடுக்கலை, அதில் இங்கே சேவ் ஆகிருக்காது. அதில் கொடுத்துருந்தோன்னு சொன்னால் இதில் ஏபிசிடின்ட்டு ஏதாவது ஃப்ளட் வரும். ஃப்ளட் நம்பர் இங்கே நான் கொடுத்துருக்குறேன். சரியா, ஏ பிளாக்கில் எத்தனையாவது நம்பர். அப்போ அது 15 வரைக்கும் கொடுத்துருக்கேன். 15 கூட 30 வரைக்கும் கொடுத்துருக்குறேன். இங்கே இருக்குது 30 வரைக்கும். அதால் அப்படி கொடுத்தேன்னா அதில் உங்களுக்கு இன்னும் தேவை வேண்டாம். அல்லது இதை மாற்றணும், வேறு மாதிரி நம்பர் இருக்குண்டா இதில் மாற்றலாம். ஓகே, சரியா. அடுத்தது டேட் ஆஃப் பர்த். இப்போ டேட் ஆஃப் பர்த் நான் கொடுக்குறேன். முதல்ல இதில் நாங்கள் டேட் தான் கொடுக்குறோம். சரியா, கொடுத்துட்டு அடுத்து ஜெண்டர் கொடுக்குறீங்க, மேலா ஃபீமேலான்ட்டு. சரியா, நேஷனாலிட்டி கொடுக்குறீங்க. அடுத்து ரிலிஜன் கொடுக்கணும் கட்டாயம். இதெல்லாம் கட்டாயம் கொடுக்கணும். இதை ஒன்று கொடுக்கலாமல் விட்டீங்கன்னாலும் அது அங்கால போகாது. மேரிட், பிளட் குரூப் அதெல்லாம் கட்டாயம் இல்லை. என்ஐசி நம்பர்
கட்டாயம் கொடுக்கணும். இந்த என்ஐசி நம்பரில் தான் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். சின்ன பிள்ளைகளுக்கும் என்ஐசி நம்பர் ஃபீல்டு சும்மா இருக்க இயலாது. அதால் சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற நேரம் என்ஐசி நம்பர் இல்லாத சந்தர்ப்பம் தானே. அதை நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த டேட் ஆஃப் பர்த் அப்படி இதில் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி Ctrl+C அல்லது இப்படி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். அல்லது இப்போ ஐசி நம்பர் இருந்தால் அது தேவையில்லை. சரியா, அது டைப் பண்ணிக்கொள்ளும். எல்டஸ் ஐசி இருந்தால் கொடுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இது கான்டாக்ட் கட்டாயம் கொடுக்கணும். கான்டாக்ட் இல்லாதவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்காட்டியும் பரவாயில்ல. இதில் நான் சில இதுகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, இது டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அது இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி விடுங்க. சரியா, இந்த தகவல்கள் அவ்வளவு தான் பேசிக் தகவல்கள். சரியா, இந்த தகவல்களை நீங்கள் கொடுத்தா இது சேவ் பண்ணலாம். சரி, இதில் கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும், பெயர் கொடுக்கணும், ரிலேஷன்ஷிப் கட்டாயம் கொடுக்கணும், வீட்டிலக்கும் கட்டாயம் கொடுக்கணும், அட்ரஸ் கட்டாயம் செலக்ட் பண்ணணும், டேட் ஆஃப் பர்த் கட்டாயம் கொடுக்கணும், ஆனால் பெண்ணான்றது கட்டாயம் கொடுக்கணும், நேஷ்னாலிட்டி கட்டாயம் கொடுக்கணும், ரிலீஜன் கட்டாயம் கொடுக்கணும், கரண்ட் ஸ்டேட்டஸ் கட்டாயம் கொடுக்கணும். இதில் நிறைய இருக்குது. இதில் தான் நமக்கு வீடியோவெல்லாம் ஒட்டாவாக இங்கே ஃபில்டர் பண்ணிடுவோம் நம்ம. சரியா, வீடியோ டிவோர்ஸ்டா, லீகலி செப்பரேட்டடா, அன்லீகலியாக பிரிஞ்சிருக்காங்களா, அந்த மாதிரி டீட்டெயிலாம் இதில் இருக்குது. சரியா, மேரிட் அண்ட் அன்மேரிட், அன்மேரிட் அண்ட் அன்மேரிட் அது கொடுங்க. சரியா, சின்ன பிள்ளைகளுக்கு அன்மேரிட்னு கொடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பிளட் குரூப் கட்டாயம் இல்லை, என்ஐசி நம்பர் கட்டாயம் கொடுக்கணும். அப்படி இல்லைண்டா கட்டாயம் ஒரு டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விடுங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு இலக்கத்தை சும்மா அடித்து விடுங்க. அது வெறுமையாக விட்டிங்கன்னா அங்கெல்லாம் போகாது. சரியா, அடுத்தது எல்டஸ் ஐசியெல்லாம் கட்டாயம் இல்லை, கான்டாக்ட் நம்பர் கட்டாயம் இல்லை, டிரைவிங் லைசன்ஸும் கட்டாயம் இல்லை. சரியா, இது அவ்வளவும் பேசிக் தகவல்கள். சரியா, இதை நம்ம சேவ் பண்ணலாம். ஓகே, இதில் நான் கொடுத்த இந்த நம்பர் டூப்ளிகேட் ஆகிருக்குது. சரியா, இன்னொன்று இருக்குது அங்கே, நான் வேறு ஒன்று டெஸ்ட் பண்ணுற நேரம் அந்த நம்பர் அடிச்சிருக்கேன் ஏற்கனவே. சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா அது சேவ் ஆகிட்டு. சரியா, உங்களுக்கு இதை நான் தந்த ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இதே நம்பர் அங்கே வர மாதிரி தருவேன். மற்றது இதில் ஒரு நம்பர் நம்ம டிலீட் பண்ணோன்னு சொன்னால் அந்த நம்பர் திரும்ப இங்கே வராது. சரியா, அதுக்கு அடுத்த நம்பர் தான் வரும். ரைட், ஓகே. இதில் பார்த்தோன்னு சொன்னால் இது அவ்வளவு தான் பேசிக் தகவல். இது அவ்வளவும் நாங்கள் எட் பண்ணினாவே இது சின்ன பிள்ளையாக இருந்தால் இந்த டேட் ஆஃப் பர்த்லேயே முழுதும் கால்குலேட் ஆகும். இந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் அடித்ததுக்கு பிறகு அந்த பிள்ளை சின்ன பிள்ளையாக இருந்தால் அது எத்தனையாம் வகுப்பு படிக்குது அந்த டீட்டெயில் தனியாக வந்துடும். சரியா, உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன பிள்ளையோட தகவலை உங்களுக்கு நான் அதில் அடித்து காட்டலாம். இப்போ நேரம் போதாது, வீடியோ நீளமாக போயிடும். இதில் எப்படின்னா இந்த பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை உதாரணத்துக்கு 2018ஆம் ஆண்டு பிறந்த ஒரு பிள்ளை 2018ஆம் ஆண்டு 6ஆம் மாதத்துக்கு முதல் பிறந்த பிள்ளையாக இருந்தால் இப்போ 3ஆம் ஆண்டில் இருக்கும். சரியா, அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் அதுக்குரிய கோரிஸ் எழுதியிருக்கிறேன். அந்த கோடிங்கெல்லாம் எழுதி அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த கிரேட் போட தேவையில்லை. ஒவ்வொரு வருஷமும் அது மாறிக்கொண்டே இருக்கும். A லெவல் வரைக்கும் மாறும். அதுக்கு பிறகு அந்த பிள்ளை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் இருக்காது. அது வேறு அந்த ஸ்கில் குரூப்புன்ட்டு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே வந்துடும். அல்லது ஹையர் எஜுகேஷன் குரூப்புன்னு இருக்குது, அதுக்குள்ளே வந்துடும். சரியா, அப்படியே எல்லாம் தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன். இந்த டேட் ஆஃப் பர்த் அடித்தாவே அதெல்லாம் பார்க்கலாம். ஏஜ் குரூப் அதெல்லாம் உங்களுக்கு பிரிஞ்சு தனியாக போயிடும். சரியா, அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான இன்னொன்று, இதில் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நீங்கள் ஒரு நபர்ற வர்ற ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி நீங்கள் உங்களோட லேப்பில் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். சரி, அப்படி ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இப்படியோ ஏதோ ஒரு ஃபோட்டோன்றது தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா,
இங்கே வர்ற ஃபோட்டோ வந்துடும். சரியா, இதெல்லாம் உங்களுக்கு சேவில் தான் இருக்கும். ரைட்டா. அடுத்தது இந்த நபர் இவர ஏனைய தகவல்கள். சரியா, ஏனைய தகவல்கள் வந்து இங்கால இருக்குது முழுதும். சரியா, இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது எடிட் ஹவுஸ் அண்ட் லேண்ட் இன்ஃபோ. சரியா, அதாவது ஒரு வீட்டு தகவல்கள், காணி தகவல்கள் இந்த நபருக்கு, அதாவது இந்த இலக்கத்துடையவருக்கு. சரியா, அப்போ வீட்டு தகவல் வந்து காணி தகவல் வந்து நாங்கள் இந்த வீட்டு இலக்கத்தை தான் நாங்கள் எடுப்போம். இந்த அப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால், அந்த டேபிளில் இந்த 500வது வீட்டு இலக்கத்துக்கு தான் நாங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுவோம். இதை ஃபில் பண்ணோன்னு சொன்னால் அந்த 500வது வீட்டில் உள்ள முழு பேருக்கும் இந்த தகவல் போயிடும். திரும்ப நீங்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த தகவல் கொடுக்க தேவையில்லை. அந்த ஹவுஸ் ஹெட் இல்லைன்னா உமன் ஹெட் அவங்களுக்கு மட்டும்தான் வீட்டு தகவலும் காணி தகவலும் கொடுப்பீங்க. அந்த வீட்டில் உள்ள முழு பேருக்கும் இந்த தகவல் அது பிரிஞ்சு போயிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ஜாப். இதுக்கு பிறகு உள்ள எல்லா ஃபார்முக்கும் நாங்கள் பாவிக்க போகிறது இவர இந்த ஐடி மட்டும்தான். ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான் நாங்கள் வீட்டு இலக்கத்தை பாவிப்போம், அதாவது வீட்டு தகவலுக்கு மட்டும். மற்றது முழுதுக்கும் நாங்கள் அவருடைய பர்சனல் ஐடியை தான் பாவிப்போம். அதாவது அவருடைய கல்வி, தொழில், மற்றது இது அஸ்வஸ்மெண்ட் புதுசாக சேர்த்தது, மற்றது சமுத்தி டீட்டெயில், டிசேபிளாக இருந்த அந்த இது, இப்போ எல்டர்ஸ் டீட்டெயில், இதெல்லாம் எல்லாருக்கும் வராது. அப்போ இது நாங்கள் இந்த குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் இந்த இதெல்லாம் நாங்கள் செய்யணும். சரியா, இப்போ உதாரணத்துக்கு 10 டிசேபிள் பேமெண்ட் எடுக்கிற ஆக்கள் இருந்தால் அவங்களுக்கு மட்டும்தான், அந்த 10 பேருக்கு தான் நாங்கள் இந்த டிசேபிள் பர்சன்ன்ற ஃபார்மை நிரப்போம். மற்றாக்களுக்கு நிரப்ப தேவை. புதுசாக ஒரு ஆள் வந்தால் அவருக்கு நிரப்போம். சரியா, அதே மாதிரி எல்டர்ஸ் டீட்டெயில், அதர் டிசீசஸ், பிஎம்ஏ டீட்டெயில்ஸ், கவர்மெண்ட் பென்ஷன் இயர், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், ஸ்கூல் ட்ராப் அவுட். இப்போ இதெல்லாம் தனித்தனியாக ஒரு பிள்ளை ஸ்கூல் விட்டு நின்றுட்டுண்டா அந்த பிள்ளையோட டீட்டெயிலை நாங்கள் நிரப்புவோம். அதே மாதிரி ஓட்டர்ஸ் லிஸ்ட் இன்ஃபர்மேஷன், வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன், ஹோம் அண்ட் கார்டன் அண்ட் ஃபார்மிங் அண்டு லைவ்லிஹுட் அண்ட் அசிஸ்டன்ஸ், இது எல்லாமே ப்ரெக்னென்ட் மதர்ஸ் எல்லாம் இருக்குது. மல்டி செக்டரல் அண்ட் நியூட்ரிஷியன்ஸ், லைவ்லிஹுட்டை வந்து நாங்கள் உதவிகள் கொடுக்கறது முழுதும் இருக்குது. வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன்லேருந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் நான் கொடுத்துருக்குறேன். இது அவ்வளவும் நாங்கள் சேர்க்கணும் அவங்களுக்கு. இந்த தகவல்களை நாங்கள் இப்போ வந்து பேமெண்ட் என்னென்ன பேமெண்ட் எடுக்கிறாரு அந்த இதுக்கு மட்டும்தான் நாங்கள் நிரப்பணும், வேறு ஒன்றுக்கும் நம்ம நிரப்ப தேவையில்லை. சரியா, ஸ்டூடெண்ட் டீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் நேற்று அதை தான் நான் அந்த வீடியோவில் போட்டேன்னா 4வது வீடியோவில் இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாங்கள் இந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணணும்னா அங்கே நாங்கள் வகுப்பு கொடுக்க மாட்டோம். சரியா, அந்த பிள்ளையோட ஐடியை போடுவோம். அதாவது இங்கே வர அந்த ஐடி நம்பரை போட்டுட்டு இந்த இதில் போடுவோம். போட்டுட்டு அந்த பிள்ளை என்ன படிக்குது, ஸ்கூல் நேம் என்ன, நாங்கள் ஸ்கூல் நேம் அங்கே கொடுத்துருப்போம். ஏற்கனவே ட்ராப் டவுனில் நேற்று சொல்லியிருப்பேன். யூனிவர்சிட்டியாக இருந்தால் யூனிவர்சிட்டி பேர் அதை கொடுப்போம். இல்லைன்னா வேறு ஏதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சுச்சுன்னா அந்த இதை கொடுப்போம். எதுவும் கல்விக்கான உதவிகள் தேவைண்டா இதில் கொடுப்போம். இதெல்லாம் நாங்கள் பிறகு யார் யாருக்கு கல்விக்கான உதவி தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தகவல் கேட்டால் இதை நான் ஃபில்டர் பண்ணி அங்கே உங்களுக்கு ஃபில்டர் வச்சுருக்கிறேன். அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதெல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு செஞ்சு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட் ஃபாதர், லாஸ்ட் மதர், லாஸ்ட் போத் லாஸ்ட் அப்படியெல்லாம் இருக்குது. கார்டியன் நேம், அதெல்லாம் இந்த தகவல்கள் தேவைப்பட்டால் இதை தனியாக நாங்கள் இதுவும் தனியாக குவரி செஞ்சு வச்சுருக்கு. யார் யார் பிள்ளை, எந்தெந்த பிள்ளைக்கு தாய் இல்லை, எந்தெந்த பிள்ளைக்கு தகப்பனில், யார் யாருக்கு 2 பேரும் இல்லை, அவங்களோட கார்டியன்ஸ் யார், இந்த தகவல் தேவைண்டாலும் நாங்கள் அதையும் எடுத்துக்கொள்ளலாம். அதெல்லாம் அங்கே ரிப்போர்ட்ஸில் அல்லது டேட்டாஸில் இருக்குது. உங்களுக்கு என்னென்னா நான் எல்லாத்துக்கும் ரிப்போர்ட் செய்யலை, டேட்டாவாக மாற்றி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கொள்ளணும். அதை டிசைன் பண்ணுறது சின்ன வேலை தான். அதை நான் கடைசியாக சொல்லுவேன். சில முக்கியமானதுகளுக்கு நான் ரிப்போர்ட் செஞ்சு வச்சுருக்கேன். அது
இப்போ எல்லா ஆஃபீஸ்லேயும் ஒரே மாதிரி ரிப்போர்ட் கேட்க மாட்டாங்க தானே. இப்போ அதால் இப்போ சிலர் வந்து என்ஐசி நம்பருக்கு என்ஐசி போட்டு கேட்பாங்க, சிலர் கேட்க மாட்டாங்க, என்ஐசி தேவைப்படாது, சில பேரும் அட்ரஸும் மட்டும்தான் கொடுக்க வரும். இப்போ அப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் ரிப்போர்ட்டை நான் பெருசாக செஞ்சு வச்சு அது பிரயோசனம் இல்லை. சரியா? இப்போ இந்த இது அவ்வளோதான் இந்த பர்சனல். இதில் வந்து முக்கியமாக இந்த ஒரு சில தகவல்கள் இது அடித்தாவே இந்த டேட்டா பேஸில் ஏராளமான இதுகள் நாங்கள் பிரித்து எடுக்கலாம். அந்த ஒரு இந்த ஒரு கொஞ்சம் தகவலை, இந்த ஒரு 10 தகவல் அடித்தா சரியா, மற்றது முழுதும் நாங்கள் அடுத்த இதில் பார்க்கலாம். இதில் வந்து இப்போ விடோவாக இருந்தாங்கன்னா இதை ஒரு கிளிக் பண்ணணும். நீங்கள் டிவோர்ஸா, ஓவர் விடோவா, நேச்சுரலாக, ஆக்சிடெண்ட்டாக, என்ன மாதிரி விடோன்னு சொல்லி அதை மட்டும் இதில் செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா சரி. சரியா? மற்றதெல்லாம் நாங்கள் தனியாக செய்ய வேண்டியது தான். நாளைக்கு நான் வீடியோ வந்து போடுற நேரம் அந்த ஹவுஸ் அண்ட் லேண்டு இதெல்லாம் ஒரு தனித்தனியாக இதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை நாளைக்கு நான் சொல்கிறேன். நன்றி.